मंत्रादि समस्त सद्गुरु मंडली की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की कृष्णेति कामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा कृष्णेति नाम संकीर्तनं लोकक्षेमाय रामेति कृष्णेति नाम नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय भक्त को चरणार्य
இந்த கலியுகத்துல
கலியுகத்தை காப்பாற்றுறதுக்கு சாதுக்கள்லாம் அவதாரம் பண்ணுவா அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் இந்த பஜன சாம்ராஜ்யத்தை விடாம தூக்கி விட்டுட்டு பண்ணியிருக்கார். அந்த விதத்துல பிரம்மஸ்ரீ சதலபதி சவுந்தரராஜ பாகவதர் ஒரு பெரிய அவதார புருஷர். அவதார புருஷர் அப்படிங்கிற விஷயம் அவ கூட பழகினவாளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு யாருக்கு நடக்கிறதோ இல்லையோ இந்த உத்தமமான இந்த பாகவத சுவாமிக்கு மோட்ச சப்தாகம் ஏற்பாடு பண்ணி ஒரு வாரம் தொடர்ந்து உதயாஸ்தமன சப்தாகம் நித்தியம் ஒவ்வொரு பாகவதாரோடு உயநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு தொடர்ந்து இப்படி நடக்கிறதுன்னா அவர் பண்ணின நாமாக்கா வேண்டி நடக்கிறது. அதுக்கு நம்ம குருஜி அவளோட அனுகிரகத்தினாலையும் ஜிபிசி அந்த ட்ரஸ்ட் மூலமாகவும் இப்படி ஒரு வாரம் இப்படி ஒரு சத்சங்கம் யாருக்கு நடக்கும், அவருக்கு ஒருத்தருக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இதுல என்ன ஒரு பெரிய பாக்கியம் பெருமைன்னா அவர் கூட ஒரு 5-6 வருஷம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு குருநாதர் எனக்கு ஏற்படுத்திவிட்டார். நானும் அப்ப இந்த மூர்த்தி இந்த இந்த சில விஷயங்கள்லாம் ஜென்மா உள்ள வரைக்கும் நமக்கு மறக்க முடியாதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லணும். 2 நிமிஷம் தான் சொன்ன டயத்துக்கு முடிச்சுடுவோம். கவலைப்படும். இதே தெருவில் இதே மூர்த்தி தெருவில் தான் நான் இருந்தேன் முன்னாடி, கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி. நம்ம சிவாங்கி அண்ணாக்கு தெரியும். அப்போ பாகவதர் ஜெய்சங்கர் ஸ்ட்ரீட்ல இந்த பாக்கியா ஹோட்டல் ஒரு மாடியில் இருந்தார். நம்ம கணபதி ராமண்ணா மிருதங்கம் அவருக்கு பின்னாடி மாடியில் இருந்தார். அப்படி ஒரு 5-6 வருஷம் அவருக்கு கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதுல ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி. அவர்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயம் எடுக்க 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 குறையாம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மகாநகர். ராத்திரி 12 மணிக்கு போன் பண்ணுவார். எனக்கு ஒரு டியூன் ஓடிட்டு இருக்கு, இந்த ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசை, நீ கொஞ்சம் வரையா அப்படின்ப. ஆரம்பி வாசிக்க நான் இங்கேருந்து உடனே வண்டி எடுத்துட்டு வாட்டுக்கு போய் காலையில் 4 மணி வரைக்கும் அவருக்கு எப்ப அந்த சதா அதே ஸ்மரணையில் இருந்து இருக்கிறவருக்கு ராத்திரி ஏது பகல் ஏது அப்படி அவர் கூட கொஞ்சம் கைங்கரியம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. அதுலேயும் கல்யாணம், என்னோட கல்யாணத்திலிருந்து என்னோட குழந்தையோட முதல் பிறந்த நாள் வரைக்கும் அவர் தான் நடத்தி கொடுத்தார். அவரும் திருவேசங்கூர் பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண பாகவதர் அந்த 1வது பிறந்த நாளைக்கு வந்திவா 2 பேரும் சேர்ந்து கட்டது. என்னோட கல்யாணத்துக்கு அவர் தான் பண்ணி கொடுத்தார். அவரும் நம்ம குருநாத்தாள் மதுரை ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் சுவாமிகளும் 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே கல்யாணத்துக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ணார். எல்லாம் மறக்க முடியாத தருணம். அப்படி அவர் கூட இருந்த பாக்கியம் நமக்கு ஒரு 5-6 வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல நிறைய அவரோட எனர்ஜிங்கிறது ஒரு திவ்யநாமம்னா அவர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தருமே போக முடியாது. அப்படி ஒரு சிம்மம் மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது
அல்வா. அன்னைக்கு திவ்யானத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோ அல்வாயை கொடுத்துட்டா அல்வாயை சாப்பிடுவார். சாப்பிட்ட உடனே ராஜ அப்படின்னா ஒத்த பண்ண முடியாது. எத்தனை நாளைக்கு அவர் கூட நான் பாடி நான் வயத்து வழியில் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி ஒரு உற்சாகம். யார் நமஸ்காரம் பண்ணினாலும் அந்த வரைக்கும் யார் நமஸ்காரம் பண்ணாலும் வாசுதேவோ விரட்சது வாசுதேவோ விரட்சது. அவர் வாயிலே இந்த வார்த்தை தான். அவர் நங்கநல்லூர்ல நம்ம விஜய் அண்ணா வந்திருக்காரு, அவருக்கு தெரியும். நங்கநல்லூர்ல ஹாஸ்பிட்டல்ல அவர் ஐசியூல இருந்தார். அப்ப சாதாரணமா அவர் செக் பண்றதுக்காண்டி வச்சுட்டு இருந்தார். அதுக்கு அவர் கூட இருந்தார். அப்ப நான் போய் பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி அவரை போய் பார்க்க போறோமேட்டு பரமூர் போயிட்டு ஏகாதசியோடு துளசி பிரசாதம் குங்குமம் இதெல்லாம் எடுத்துட்டு நான் பார்க்கறதுக்கு போனேன். நங்கநல்லூர் போனோடனே ஐசியூல என்ன விட்டா நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த பிரசாதத்தை என் நெத்தியில் இட்டு விடாது அப்படின்னு சொல்லி. இன்னும் நான் அந்த போட்டோவை பார்த்துட்டே நெத்தியில் இட்டு விடாது. துளசியை ஜலத்தில் போட்டுட்டு அதை என்னோட வாயில விடு அப்படின்னு அவர் அந்திம காலத்துக்கு முன்னாடி அந்த அந்த துளசிய குருநாத்தாளோட பிரசாதத்தை கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. எப்போதும் என் மேல குழந்தை மாதிரி அவன் ஆத்துல நான் ஒரு குழந்தை மாதிரி தான் என்னை பார்த்துப்பேன். அப்படிதான் அவரோட கடைசி காலம் வரைக்கும். அப்படி அந்த மகானோடு நிறைய எவ்வளவோ அனுபவங்கள். அவர் நிறைய பேசினது எல்லாத்தையும் என்னை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருந்தார். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது சீக்கிரம் பல விஷயங்களை பேசியிருக்கேன். அந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் பேசியிருக்காரு. அந்த மாதிரி அவரோடு நிறைய சத்சங்கமெல்லாம் சொல்ல முடியாது. மனிதனுக்கு அப்படின்னா அவர் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்படி ஒரு எஃபெக்ட் போட்டு அப்படி சதா சர்வத்திரமும் அதே ஸ்மரணையில இருந்தவர். அவரோட நினைவாக இந்த சத்சங்கம் நடந்துருக்கு. இது ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஐசியூல இருக்கும்போது கூட அவர் ஒரு கடைசி ஆசை ஒன்று இருந்தது. அதை நிறைவேற்ற முடியலையேன்னு எனக்கு ஒரு காரணம். நம்ம விஜய் அண்ணாக்கு தெரியும். நம்மோட கிருஷ்ண குடும்பம் ட்ரஸ்டோடு மேடா அயோத்தியில வச்சிருந்தோம். அயோத்திக்கு அவர் வரத்துக்காக வேண்டி அவர் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவருக்கும் இவருக்கும் சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருந்தோம். ஆனால் அவர் அசக்தமாக போயிட்டு அதனால அவரால் வர முடியல. அயோத்தியில நான் கால் வைக்கணும்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அயோத்தியில் இருக்கும் போதெல்லாம் அவர் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி அப்பவும் ஐசியூவில் இருக்கும்போது மேடாக்கு போகிறேன்னு சொல்லணும். அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போனேன் ஹாஸ்பிட்டலில். அப்பவும் நல்லபடியாக நடக்கும். வாசுதேவோ அபேட்சதோ ராமத்தை பிரார்த்தனை பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் கூட இப்போ பாடின பாட்டு, அண்ணா மேல பாடின பாட்டு, அவர் எழுதின பாட்டு. ரீசெண்டா கேதார கௌரவத்தில் ஒரு பாட்டை எழுதியிருக்கேன். அந்த எழுதினது கூட எங்களை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த மகானோட இந்த நினைவாக இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிறது இதுக்குன்னு பிரயத்தனப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம சிவாஜி அண்ணா. அவங்களுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளோ பெரிய கைத்தறியும் அன்னதானம், நிச்சயம் அன்னதானம், அப்படி எல்லாம் வரவா போறவா அத்தனை பேருக்கும் அன்னதானம் நடந்துருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறது. இந்த விஷயத்துல எல்லாரும் கைத்தறியும் பண்ணிக்கணும். நம்மளோட அவ எவ்வளவோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். நம்மளும் ஒரு அணில் மாதிரி நம்ம கிருஷ்ண குடும்பம் சார்பில் ஒரு 20,000 ரூபாய் எங்களோட கைகரியமா அதை சொல்லிக்கிறது. யார் யாருக்கு இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது, யார் யாருக்கு தோன்றதோ அவெல்லாம்
நாளையோட புரியுது, நாளையோட புரியுது. இந்த பாகவதரோட கைங்கரியத்தில் நம்ம கலந்துட்டா பெரிய பாக்கியம். யார் யாருக்கு முடியுமோ அவள்லாம் அந்த கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு ஒரு கீர்த்தனையோட திருநாமம் சொல்லியிருக்காங்க. மதக ஜகமனா மங்கள சரணா இந்த சத்சங்கமே எல்லாரும் பாடி ஆடுறதுக்கான சத்சங்கம், எல்லாம் பாடலாம். குரு மகிமா
ஹரிண்ணா வாங்கண்ணா. யார் யார் மனசுல என்ன நினைச்சுட்டு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுவோம்னு சொன்னாரு. அதனால நல்ல உற்சாகமா ஓஹோண்ணா செம்மையாக கேட்குறது தெரியல. இதில் இருக்கு சொல்லுங்க. அவர் அந்த மானிட்டர் இங்கே வச்சுருங்கண்ணா. நல்லா வந்துட்டே இருக்க முடியாது. அங்கேருந்து கரெக்டாக வரும். உனக்கு எதா வரலையா? கேட்கலையா? பாரு